ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டேட் இன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் போலி, இதை ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட் போலி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். கோதுமை மாவுலையும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட். இது ஸ்வீட் அப்படிங்கிறதுனால சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்க்கறனால ரொம்பவே மாவு வந்து சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இதை ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பிணைவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் சாஃப்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சாஃப்டாக நம்ம பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். அப்போ தான் நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒருக்கு ஊற விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய தண்ணி சேர்த்துக்கிறனால சீக்கிரமாகவே வந்துட்டு சாஃப்டாகவே இருக்கும். அதே மாதிரி அரை மணி நேரத்தில் நமக்கு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு நீங்கள் எதில் எடுத்திங்களோ அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அது கூட தேவையான அளவுக்கு ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து 4-5 விசில் விட்டு நல்லா மசிய விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கரண்டிலாம் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மசிச்சிங்கனாலே நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துடும். பருப்பு வந்து அந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அண்ட் இதுக்கு ஸ்வீட் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு அரை கப் அளவுக்கு, அரை கப்லேருந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி. இது வந்து பாகு பதமெல்லாம் எதுவும் நமக்கு தேவையில்லை, பட் நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி வெல்லம் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா பருப்பு, அதை எடுத்துக்கலாம். வெல்லத்தில் உங்களுக்கு டஸ்ட் இருக்குது அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பருப்பு எல்லாமே நல்லா அந்த வெல்லத்து கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. பட் இது கடிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா அந்த வெல்லமும் நல்லா சுண்டி வந்துருச்சு பார்த்தீங்களா, எந்த ஈரப்பதமுமே இல்லாமல். இது வந்து லட்டு பதத்துக்கு பிடிக்க வரணும். அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பிளேட்டில் நல்லா எண்ணெய் வச்சுக்கலாம். இதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா நெய் இல்லைனா எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போ தான் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக எதுவும் ஒட்டாமல் வரும் நமக்கு. நான் வந்து பிளேட் தான் எடுத்திருக்கேன். எனக்கு வாழை இலை கிடைக்கல. வாழை இலை கிடைச்சிச்சுன்னா ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப தின் லேயராக போட முடியும் உங்களுக்கு. ரொம்ப தின்னாக கிடைக்கும் போலி. அண்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு வந்து இந்த மாதிரி எவ்வளோ நல்லா சாஃப்டாக உருட்ட வருது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும் பதம். ஸோ இது வந்து லைட்டாக தட்டி விட்ருக்கேன் மாவை. அதில் சென்டரில் இந்த உருண்டையை வச்சுட்டு நம்ம எல்லா பக்கமே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். சுற்றிலும் பார்த்திங்கன்னா மாவு இருக்கணும். சென்டரில் அந்த எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு கையாலேயே இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ தின்னாக தட்ட முடியுதோ அந்த அளவுக்கு தட்டலாம். பட் நான் இன்றைக்கி பிளேட்டில் செஞ்சுருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப தின்னாக போட்டால் எடுக்க முடியாது. இதுவே வாழை இலையில் போட்டு நீங்கள் அந்த மாதிரி தட்டினீங்கன்னா அழகாக அந்த இலையோடு சேர்த்து நீங்கள் அப்படியே கொண்டு போய் கல்லில் போடலாம். அதனால் நான் எனக்கு வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் தான் போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கு வந்துட்டு நிறைய நெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம். பட் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே இந்த ஸ்வீட்டுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மைதா சேர்த்துருக்கோங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா மைதா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். அண்ட் இது சாப்பிடும்போது இடையில இருக்க அந்த ஸ்வீட்டோடு கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.